நந்தினி, இன்று காலை முதல் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். அந்த வரிசையில் இன்று காலை முதல் நடைபெற்ற அந்த சந்திப்பு குறித்தும் இதற்கடுத்து அவர் மேற்கொள்ளக்கூடிய பயணம் குறித்தும் வருங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். அதன்படி நேற்று தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில்தான் நேற்று முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். நேற்று தினத்தை பொறுத்தவரையில் திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது அவரை கட்டி தழுவி ஆறு அணைத்து வரவேற்றார். அது மட்டுமல்லாமல் பூங்கொத்து கொடுத்து தன்னுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட அவருக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்தும் புத்தகம் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சிறப்பான ஆட்சியை செயல்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்துவிட்டால் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நேரடியாக சென்று சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். குறிப்பாக அரசியலின் மூத்த தலைவர்கள் முன்னோடியாக இருக்கக்கூடிய தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதன்படிதான் முதலாவதாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றவர். அதன் தொடர்ச்சி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் பிறகாக பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸை அவருடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தார். அப்போது அவருடைய இல்லத்தில் தேநீர் அருந்தி சிறிது நேரம் ஆலோசித்ததாக தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சீமான், அதாவது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் அவருடைய இல்லத்தில் நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். தொடர்ச்சியாக அவரை வரவேற்பதற்காக நீண்ட நேரமாக சீமான் அவருடைய இல்லத்திற்கு வெளியே காத்திருந்த நிலையில் ஜோசப் விஜய் வருகை தந்தவுடன் கட்டி அணைத்தபடி தன்னுடைய வீட்டிற்கு அவரை வரவேற்றார். தொடர்ச்சியாக அனைவருமே அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் புத்தகம் வழங்கியும் சால்வி அணிவித்தும் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். அந்த வகையில்தான் நீண்ட நிறைய போராட்டத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களையும் சந்தித்து அவர் தொடர்ச்சியாக வாழ்த்துக்களை பெற்று ஆலோசனைகளையும் பெற்று வரும் நிலையில்தான் மூத்த தலைவர்கள் முன்னோடி தலைவர்களை சந்திப்பதை மரபாக கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் அறிவுரைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, முதலமைச்சரின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய விஜயின் இந்த ஒரு பண்பட்ட செயல் என்பது என்ன செய்தியை உணர்த்துகிறது? நிச்சயமாக நாகரிகமான அரசியலை உணர்த்தக்கூடிய வகையிலேயே இந்த சந்திப்பானது நடத்தப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எந்த ஒரு பேதமும், அதாவது எதிர்கட்சி என்ற அந்த எந்த ஒரு சமரசமும் இல்லாத வகையில்தான் நாகரிகமான அரசியலை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும். மூத்த தலைவர்களின் ஆலோசனைகளை பெற்று அரசை அடுத்த கட்டமாக கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக மக்களுக்கு வேண்டியதை நலத்திட்டங்களை முழுமையாக சென்று செல்ல வேண்டும் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த நாகரிக அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வகையிலேயே இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழக அரசியலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய விஜயை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் திமுக தலைவரை பொறுத்தவரையில் கடந்த 75 ஆண்டுகால ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி மதிமுகவும் சரி மிக மூத்த தலைவர்களில் ஒருவராக வைகோ இருக்கிறார். அதே போன்று திராவிட கழக தலைவர் வீரமணியும் மிக மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார். அவர்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பு என்பது பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் எந்த ஒரு முதலமைச்சரும் மேற்கொள்ளாத ஒரு வகையில் தற்போதைய நாகரிகமான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வேண்டும், மூத்தவர்களின் ஆலோசனைகளை பெற்று அதற்கு ஏற்றாற்போல் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலேயே இந்த சந்திப்பை தமிழக முதலமைச்சர் தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலேயே திராவிட கழக தலைவர் வீரமணி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று பார்த்தோம் என்றால் பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோரையும் அவர் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை கட்சி அலுவலகத்திற்கே நேரடியாக சென்று தனக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக நன்றி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் விசிக தலைவர் திருமாவளவனையும்
இன்று மாலை அல்லது நாளைய தினம் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கான பயண திட்டமும் முதலமைச்சர் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய அனுபவங்கள், அரசியல் அனுபவங்கள் உள்ளிட்டவற்றையும் கேட்டறிந்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் பெற்று வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்திலேயே பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை சந்திப்பதற்கான திட்டமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக அமைச்சரவை முழுமை பெற்றவுடன் அதற்கான அடுத்த கட்ட பணிகள், டெல்லி செல்வதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சுமார் 2 நாள் பயணமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்போது பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், அதே போன்று மத்திய நிதி அமைச்சர் உள்ளிட்டோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருப்பதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழகத்தின் நலன் சார்ந்த ஒரு சில கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நந்தினி, விஜயின் இந்த சந்திப்பு என்பது அவருடைய அரசு செயல்பாட்டில் சுமூகமான ஒரு உறவுமுறையை கடைபிடிப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா? அவ்வாறு பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக நான் ஏற்கனவே கூறியது போல அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் தான் தற்போது எந்த ஒரு பிளவுபாடும் இருக்கக்கூடாது தமிழகத்தில் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த சந்திப்பானது பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் நேரடியாக சென்று சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றறிவதோடு அவர்களுடைய அனுபவத்தையும் கேட்டறிந்து வருகிறார். அனைவருமே சிறப்பான ஆட்சியாக தமிழகத்தில் ஆட்சி நடத்த வேண்டும். குறிப்பாக மத்திய அரசு ஏதேனும் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் அதற்கு உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும். மிகுந்த கனத்த குரல் ஒலிக்க வேண்டும். தமிழகத்தின் நலனை ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதன்படியே தமிழ்நாட்டில் ஆட்சி தொடரும் உள்ளிட்ட அந்த கருத்துக்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. அதன்படிதான் ஒரு அரசியல் நாகரிகமான அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு செல்ல வேண்டும், எந்த ஒரு பிளவுபாடும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்தித்து வருகிறார். அதே நேரத்தில் நாளை விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. வேறு யாரையெல்லாம் நாளை அவர் சந்திக்கவிருக்கிறார்? முதற்கட்டமாக நாளைய தினத்தை பொறுத்தவரையில் விசிக தலைவர் திருமாவளவனை சந்திக்க இருப்பதாக தான் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனால் தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயை பொறுத்தவரையில் பாஜக எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் அரசியலை பொறுத்தவரையில் நாகரிகமான அரசியலாக கொண்டு போக செல்லக்கூடிய நிலையில் அவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தோம் ஏனென்றால் முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் பாஜகவினுடைய நிர்வாகிகளான நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எனவே அவர்கள் நாகரிகத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் முதலமைச்சரும் அதன் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரை நாளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே நாளை தினம் விசிக தலைவர் திருமாவளவனை சந்திப்பது உறுதியாக சொல்லப்படும் நிலையில் அடுத்த கட்ட பயணம் திட்டம் தொடர்பான அந்த தகவல் என்பதும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து விரைவில் வெளியாகும். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் விசிக தலைவர் திருமாவளவனை சந்திப்பது உறுதியாக இருக்கிறது. நாளைய தினம் அதிமுக பொதுச் செயலாளரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, அப்படி என்றால் அதன்படி பாஜக மாநில தலைவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா விஜய்? ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் அவர்கள் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாக அவர்களை சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பாஜக அலுவலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்றைய தினமும் கூட பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக தரப்பில் பிரேமலதா விஜயகாந்தை சட்டப்பேரவையிலேயே சந்தித்து அவரும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதன் போன்று முதலமைச்சரும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சட்டப்பேரவையிலேயே அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. ஆனால் பாஜக அலுவலகத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. ஏதேனும் ஒரு பொது இடத்தில் சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரை மரியாதை நிமித்தமான சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது அதிக அளவிலேயே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரையும் அவரது இல்லத்தில் நேரடியாக சென்று சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நாளை விசிக தலைவர் திருமாவளவனை நேரில் சந்திப்பது உறுதியாக சொல்லப்படக்கூடிய நிலையில் தான் வேறு எந்தெந்த தலைவர்களை சந்திக்க இருக்கிறார், அவர்களுடைய பயண திட்டம் என்ன என்பது தொடர்பான மற்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியாகவில்லை. அதற்கு மாறாக தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் நேற்று முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் சந்தித்து வருகிறார். பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸையும் சந்தித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே நாளையும் மேலும் ஒரு சில தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நந்தினி, புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் அவரது பெற்றோரை சந்தித்து விட்டாரா? அதன்படி நாளை கட்சி தலைவர்களை தாண்டி வேறு யாரெல்லாம் சந்திக்கவிருக்கிறார்? மற்ற அவருடைய பயணம் என்ன? தற்போது
நிறுவனத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் புதிதாக எந்த ஒரு அலுவலர்களும் நியமிக்கப்படவில்லை. மாறாக முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தமாக முதலமைச்சர் அலுவலகத்தில் 4 தனி செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் தற்போது நிலவரப்படி 2 தனி செயலாளர்கள் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் செந்தில்குமார் ஐஏஎஸ் மற்றும் லட்சுமி பிரியா ஐஏஎஸ் ஆகிய இருவர் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக இந்த பெரும்பான்மை நிரூபித்ததற்கு பிறகாகவே மற்ற அதிகாரிகள் நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. விரைவில் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான மாற்றம் என்பதும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே பயண திட்டம் என்பது முழுமையாக தற்போது வரை எந்த ஒரு பயண திட்டமும் மேற்கொள்ளப்படுவதில்லை. அதற்கு மாறாக அப்போதுதான் அதாவது சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே அந்த பயண திட்டம் என்பது திட்டமிடப்பட இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தான் காவல்துறையினர் அந்த அவர்களுக்கான ரூட்டை தயார் செய்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தற்போது முதலமைச்சரின் பயணம் என்பது திட்டமிடப்பட இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் நாளைய தினம் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அவருக்கு தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நபர்களும் நேரடியாக சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் புத்தகங்கள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்றைய தினமும் பல்வேறு நபர்கள் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் தலைமைச் செயலகத்தில் அவரை நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாளைய தினத்தை பொறுத்தவரையில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் போட்டியின்றி தேர்வாகிறார்கள். அவர்களை முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக சபாநாயகரினுடைய இருக்கையில் அழைத்து சென்று அமர வைக்க வேண்டும். பின்னர் அவர்களை குறித்து புகழ்ந்து பேச வேண்டும். மற்ற கட்சி தலைவர்களும் சபாநாயகர் குறித்து புகழ்ந்து பேசுவார்கள். இந்த அலுவல்கள் என்பது நாளை சட்டப்பேரவையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அலுவல்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். எனவே அந்த அலுவல்கள் முடிந்த பிறகுதான் அவருடைய வேறு எங்கேனும் செல்கிறாரா, மற்ற கட்சி தலைவர்கள் யாரேனும் சந்திக்கிறாரா என்பது தொடர்பான பயண திட்டம் என்பது தெரிய வரும். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.